ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரசாத். தமிழ் சினிமால ஏராளமான ஆக்டர்ஸ் இருந்தாலும், அதுல தனக்கென ஒரு தனி இடத்த தக்க வச்சுட்டு இருக்கிறவர் தான் தனுஷ். துள்ளுவதோ இளமை படத்துல அவருடைய 16வது வயசுலயே அறிமுகப்படுத்தப்பட்டார். 16 வயசுல அப்படி என்ன பெருசா நடிச்சிட முடியும்னு கேட்டவங்களுக்கு, அவருடைய இயல்பான ஆக்டிங்ல அவர் பதில் சொல்லியிருப்பார். உடனே ஒரு சைக்காலஜிக்கலான ஃபிலிம் காதல் கொண்டேன். அதுல அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பாரு. அதுக்கு அவர் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர், டைரக்டர் செல்வராகவன். செல்வராகவன் டைரக்ஷன் ஒன் பீக்ல இருக்கும். ஆக்டிங்கும் பீக்ல இருக்கும். இது 2த்துக்குமே இணைஞ்ச ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் கொண்டேன் தான் சொல்லலாம். தமிழ் சினிமால அப்படிப்பட்ட ஒரு படம் அன்னிய வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இதெல்லாம் தாண்டி தனுஷ் வந்து கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ்ல ஒரு முடிசூடா மன்னன்னே சொல்லலாம். புதுப்பேட்டை, பொல்லாதவன், வடசென்னை இந்த மாதிரியான படங்கள்ல அவரோட ஆக்டிங்க பயங்கரமா பண்ணியிருப்பாரு. இதுக்கு பொதுவாவே கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ்க்கு அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை மூவின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, தனுஷ் வந்து அதுல ஆப்ட்டா இருப்பாரு. நடை, உடல், பாவனை எல்லாமே. இதெல்லாம் தாண்டி தனுஷ் வெறும் ஒரு ஆக்டர்ன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அவர் ஒரு டைரக்டரும் கூட. அவரோட ஃபிலிமான பவர் பாண்டி, ராயன், அப்கமிங் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அவர் வந்து ஹிட் குடுத்துட்டே வந்தாரு. அப்படியே ஒரு படம் தான் அம்பிகாபதி. அம்பிகாபதின்ற படம் வந்து ஹிந்தி மூவிலேருந்து நம்மளுக்கு தமிழ்ல டப் பண்ண படம். ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஞ்சனா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அது கிளைமாக்ஸ் சீன மாத்தி அமைச்சிருக்காங்க ஏஐ மூலியமா. இத வந்து டைரக்டர் எல் ராய் அவர் வந்து ரொம்ப வருத்தமா தெரிவிச்சிருக்காரு. நாங்க ஒரு 2000, 3000 பேர் சேர்ந்து எடுத்த படம். இந்த படத்த வந்து ஒரு மெஷின் கிட்ட குடுத்து இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களே! இது சரியில்ல. இத மாத்தியே ஆவணும். இத நிறுத்தியே ஆவணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈரோஸ் நிறுவனம், இது உங்களுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்ல. எல்லா காப்பிரைட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க இந்த விஷயத்த கேட்கக்கூடாது. இந்த படம் வந்து இந்த கிளைமாக்ஸ் மாத்தி அமைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மாத்தி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே எல்ராயால தாங்க முடியாம ட்விட்டர்ல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படம் வந்து நாங்க பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ், அழுகை எல்லாமே கலந்து எங்கள் உடல் உழைப்பு, மோதல் எல்லாமே கலந்து தான் நாங்க இந்த படத்தையே எடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு படம் மிஷின் கிட்ட குடுத்து இப்படி மாத்தி அமைக்கிறது நியாயமா? இது ஆர்டிஸ்ட்க்கு பண்றது ஒரு பெரிய குற்றம் தானே! அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு மட்டும் இல்லாம டைரக்டர் நம்ம ஹீரோ தனுஷும் இத பத்தி போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஆர்டிஸ்ட் இந்த ஏஐ கிட்ட குடுத்தது வந்து ஆர்டிஸ்ட்கான அழிவு ஆரம்பமாயிருச்சு. இந்த மாரி பண்றது தப்பு. நான் வந்து கமிட் ஆனது பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அந்த படத்துல அந்த கிளைமாக்ஸ்க்காக தான் நான் கமிட் ஆனேன். இந்த கிளைமாக்ஸ்க்காக நான் கமிட் ஆகல. ஸோ எனக்கும் இந்த கிளைமாக்ஸ் மாத்தி அமைச்சது புடிக்கல. அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி பார்க்க போனா, தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே சர்ச்சை மன்னன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு காலகட்டத்தில ஒரு ஒரு விதமா அவர் மேல சர்ச்சை இருக்கும். டிவோர்ஸ் சர்ச்சை இருக்கும். அதுக்கப்புறம் அவர் மேல தவறான குற்றங்கள் பேசப்படும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அவர் என்ன என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆடியோ லான்ச்லயும் சரி, எல்லா பொது மேடைகள்லயும் சரி, அவர் சமீபத்தில நடந்த ஒரு பொது மேடையில கூட அவர் வந்து பயங்கரமா பேசியிருப்பாரு. என்ன நீங்க அழிக்கணும்னு நெனச்சா கூட அழிக்க முடியாது. நானே வந்து மேல ஏறி வருவேன். அப்படின்னு அவர் வந்து ரொம்ப தைரியமாவும், எனக்கு என் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசமாவும் பேசியிருப்பாரு. அதுக்கேத்த மாரி அவர் ஃபேன்ஸும் அவர் கூட இருக்காங்க தான். இத எல்லாமே தாண்டி இப்ப எதுக்காக நம்ம இன்னைக்கு தனுஷ பத்தி பேசுறோம்னா, சமீபத்தில நடந்த ஒரு பார்ட்டில ஆக்டர்ஸ் மிருனாள் தாக்கூரும், தனுஷும் ரொம்ப குளோஸா இருந்ததாகவும் நெறைய பிக்ஸ் வந்து வெளிய வந்துச்சு. தமிழ் சினிமா கூட கொஞ்சம் பெட்டர்ன்னு சொல்லலாம். ஆனா பாலிவுட்ல நெறைய நியூஸ், நியூ கப்புள்ஸ் இன் டவுன் அப்படிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலுமே ஃபோட்டோஸ்லாம் பார்க்க போனா, அப்படி இருக்குமோ! இல்லையோ! அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு சர்ச்சைய கிளப்புது தான். தனுஷ் மேல என்னதான் நெறைய தவறான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், எதுவுமே அதிகாரப்பூர்வமா கிடையவே கிடையாது. தனுஷ் எப்பவுமே ஒரு தலைசிறந்த ஆக்டர் தான். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பார்க்க போனா, தனுஷ பத்தி நெறைய சோசியல் மீடியாஸ்ல நியூஸ் பரவிட்டே இருக்கும். இது எப்பவும். இன்னும் சொல்லப்போனா தனுஷ விட தனுஷோட பசங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம். ஏன்னா, எல்லா ஆடியோ லான்ச்லயுமே அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, "அப்படி என்னதான் நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க? எவ்வளோ தான் ஸ்டோரேஜ் இருக்குன்னு?" கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து வீடியோவ தாண்டி அவங்க அப்பா மேல அவங்க எவ்வளோ பாசமா இருக்காங்க. அது அப்படின்னு சொல்ல போலாம். ஆனா, இப்போ இந்த மாதிரியான நியூஸ்கள் வெளியில வந்தா, அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுமோ? இப்ப மிர்னால் தாக்கூரும், தனுஷும் குளோஸா டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நியூஸ் வந்திருக்குது. இது வந்து எப்படி நம்ம பார்க்குறோம்னா, அன்அஃபிஷியல் நியூஸா இருந்தாலும் ஏத்துக்க முடியாத ஒண்ணு தானே. இப்ப தான் அவருக்கு டிவோர்ஸ் ஆச்சு. ஆனா உடனே இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து மனதுக்கு இதுவான விஷயம் தான். என்னதான் மிர்னால் தாக்கூரும், தனுஷும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும், அது பொது வாழ்க்கைக்கு தவறானதா தானே தெரியும். அடுக்கடுக்கான சர்ச்சைகள அவர் மேல சொல்லிட்டே வந்தாலும், அவர் இத எதையுமே கண்டுக்காம, அடுத்தடுத்து படங்கள அழகா கமிட் ஆயிட்டே வந்துட்டு இருக்காரு. தனுஷ பொறுத்தவரைக்கும் கதை கேட்கிறதுல கிங்னே சொல்லலாம்.
அவருக்கு ஆப்ட்டான படங்கள சூஸ் பண்ணி நடிக்கிறது அவர தாண்டி வேற யாராலுமே பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட படங்கள் இப்ப என்ன லைன் அப்ன்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா பயோபிக், கலாம் த மிசில் மேன் ஆஃப் இந்தியா அண்ட் லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய படம். மாரி செல்வராஜ் கூட தனுஷ் இன்னொரு வாட்டி இணையிறார். என்னதான் இளையராஜா பயோபிக்கும், கலாம் த மிசில் மேன் ஆஃப் இந்தியா படம் 2மே ரிலீஸ் ஆச்சுன்னா, தனுஷ்க்கு பெரிய பேர் வாங்கி குடுக்கும்னாலும், மாரி செல்வராஜ் கூட இணைஞ்சு ஆல்ரெடி நடிச்ச படம் தான் கர்ணன். இந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. சமுதாயத்தில பயங்கரமா பேசப்பட்டுச்சு. இப்போ மாரி செல்வராஜ் ஆல்ரெடி ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு, தனுஷ் என்னுடைய சொந்த ஊருக்கார, உறவுக்கார மாரியே இருக்காரு. எனக்கு அந்த உணர்வு தருது. அவர வச்சு நான் என்ன படம் வேணாலுமே எடுக்கலாம். என்ன கதை வேணாலுமே நான் போட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹிண்ட்டே. இப்போ அடுத்த படம் தனுஷ வச்சு அவர் என்ன மாதிரியான ஒரு கதை குடுக்க போறாரு? என்ன மாதிரியான ஒரு படம் குடுக்க போறாருன்றது பெரிய கேள்விக்குறியாவே தான் நம்மளுக்கு இருக்கு. இதே மாதிரியான அப்டேட் பார்க்க ரெட்ரோ மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் பிரசாத். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.